மனிதன் என்னும் தெய்வம். அது என்ன மனிதன் என்னும் தெய்வம்? 10,000 பாடலில் பல விஷயங்களை சத்தாக தந்தவன் கம்பன். கம்பனுடைய அறம், கம்பனுடைய பெண்மை, கம்பனுடைய வீரம், கம்பனுடைய ஆட்சி சிறப்பு, சகோதர வாஞ்சை என்று பல விஷயங்களை பார்த்தோம். ஆனால் அண்மையில் ஒரு அற்புதமான பழைய மலரில் படித்த ஒரு கட்டுரை என் கண்முன்னே அவ்வளவு ஆனந்தத்தை தந்தது. கடவுளாகிய நாராயணனை ராம அவதாரத்தில் மனிதனாக பிறக்கச் செய்தார். ஏன்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? நேர்மையோடு இருக்க வேண்டும். எதை பேச வேண்டும்? உண்மை பேச வேண்டும். நேர்மையும் உண்மையும் இருக்கின்ற இடத்தில் வீரம் இருக்கும். வீரம் இருந்தால் குருபக்தி இருக்கும். குருபக்தி இருந்தால் கருணை இருக்கும். கருணை இருந்தால் காதல் இருக்கும். வாழ்வியல் இருக்கும். எல்லாவற்றினுடைய கூட்டுக்கலவையாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் தெய்வத்திற்கு சமமாக வைக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ராமன்.